கர்த்தருடைய பரிசுத்த மகிழ்ந்த அடிமை தேவன் கடந்த 2023 ஆண்டுகளாக நாமளும் பூமியில் பிறந்து பிரவேசிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த பண்டிகை நாளை நாம் தேவ சொந்த நினைவுறத்தக்க அடிமைக்கு இறக்கம் பாராட்டினார். ஒரு நாமத்துக்கு மகிழ்ந்ததாக இந்த நாட்களை இயேசு பிறப்பினால் சந்தித்து அதை சார்ந்த காரியங்களை குறித்து ஒரு சில சம்பவத்தை நாம் தியானித்து கடன் சொல்லுவோம். அருமருச்சகர இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 4 வசனங்கள் நாம் தியானம் செய்ய போகிறோம். அதே போல் அவருடைய பிறப்பு குறித்து மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4 ஊர்களை சொல்லுகிறார். இது 2 தான் நீ பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பினால அவர் பிறவாதற்கு முன்னாடியாக அறிவிக்கப்பட்ட ஒரு 4 சம்பவத்தையும் அவர் பிறந்த நாட்களில் ஒரு 4 ஊர்களை மையப்படுத்துகிறார். அந்த 4 சம்பவத்தை நான் தியானம் செய்து இந்த நாளுக்கு நாம் கடந்து செல்வோம். வாசிப்பு எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 24:17. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவர் தரிசிப்பேன் சமீபம் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்து புத்திர எல்லையரையும் நிர்மூலமாக்கும். இங்கே எண்ணாகமத்தில் நாம் பார்க்கிற பிரகாரம் அருமருச்சகர இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒரு நட்சத்திரம் இப்படியாக காண்பிக்கப்படி என்று சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கட்டுறோம். அதில் பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் தான். அருமருச்சகர இயேசு கிறிஸ்து பிறப்பினாலே வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும். அவர் பிறப்பு எப்படியாக பூலோகத்துக்கு இப்படியாக அதை அறிவிக்கும் என்று சொல்லப்படுதாக பார்க்குறோம். அதனால் நட்சத்திரம் என்பது ஏன் வானத்தில் நிலைப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அருமருச்சகர இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து கடந்து வந்தவர் என்கிற ஒரு அடையாளம். அதை பிறப்பாக மனுக்குலத்துக்கு அறிவித்து கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற உலகத்தில் இருக்க எல்லா மனிதரும் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு அடையாளமாக நடைமுறைப்படுத்துகிறார். அதே போல் வானத்திலிருந்து கடந்து வந்ததினாலே இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட வேண்டும். மூன்றாவதாக ஊழியர்கள் எப்படியாக நட்சத்திரத்துக்கு ஒப்பிடுவார். அருமருச்சகர இயேசு கிறிஸ்து பூமிக்கு அவர் ஊழியம் செய்வதற்காக கடந்து வந்தார். இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. பூமியில் இருக்கிற சூரியனும் சந்திரனை விட நட்சத்திரங்கள் பெரியவை என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட சில காரணத்துக்காக அருமருச்சகர இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒரு நட்சத்திரத்தைப்படியாக காண்பிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எடுங்க சரசரன்னு வாசிங்க. 4ஆம் வசனம். அவர் நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். வானத்தில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உண்டு. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு அடையாளமாக ஒரு நட்சத்திரம் தோற்றுவிக்கப்படுகிறது. நம்மை குறித்து ஒரு நட்சத்திரம் உண்டு. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் வானத்தில் அப்படியே ஒரு நட்சத்திரங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதே போல் அருமருச்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை பூமியில் இருக்க நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் அவர் நட்சத்திர இலக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆனால் இறைமார்க்கம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் பல நோக்கங்களை மையப்படுத்தி ஒரு நட்சத்திரங்கள் அப்படியே பிறந்ததாக அதை காண்பிக்கப்படுவதாக நான் பார்க்கிறோம். ரெண்டாவதாக அவர் யூத பாலசிங்கம் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிப்போம்.
கொஞ்சம் வேகமாக. யூதாவே, சகோதரரால் போடப்படுவாய் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுக்குரிய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்மேல் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிடசிங்கம் போலும் மடக்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடக்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவது இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுது குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தை திராட்சை பழங்களின் ரத்தத்தில் தன் அங்கேயே தொய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினாலே சிவப்பாயும் அவன் பற்கர் பாலினால் வெண்மையாக இருக்கும். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து யூத பாலசிங்கம் என்று சொல்லி யூதா கோத்திரத்தில் பிறப்பார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதில் நிறைய மாற்றம் இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல் மகனாகிய ரூபனுடைய கோத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். சில குளறுபடிகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதுனாலே, தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை அவன் அடைந்து கொண்டதினாலே அவர் யூதாவை தெரிந்து கொள்கிறார். அந்த 11 சகோதரர்களும் நிறைய பிரச்சனை உண்டு அவருடைய வாழ்க்கையில். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய தெரியும். அதில் கொஞ்சம் யூதா நல்ல மனிதன். அதன் அடிப்படைக்குள்ளாக யூத ராஜசிங்கம் என்று சொல்லுகிற, யூத பாலசிங்கம் என்று சொல்லுகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று அங்கே யூதா கோத்திரத்திலே அறிவிக்கப்பட்டதாக நான் பார்க்கிறோம். இப்படி பல வசனங்கள் ஆதியாகமம் 3:15 மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. இப்படி அறிவிக்கப்பட ஒவ்வொரு நிலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தன்மைகள் இருக்குது. இப்போ நாம் தனித்தனியாக பார்த்தோம்னா அப்படி பேச முடியல, நேரம் இருக்காது. அதன் அடிப்படைக்குள்ளாக அவர் இப்படியாக ஒரு ராஜகுலத்தில் ராஜரீகத்தை பெற்றுக்கொள்வதனாலே அவரை யூத பாலசிங்கம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாட்சைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தில். அப்போது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானொரு புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார். அதில் யூதா கோத்திரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெயம் கொண்டு இருந்திருக்கிறார். பிதாவுடைய கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கவும் திறக்கவும் அவர் பாத்திரராயிருக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக அவர் யூத ராஜசிங்கம் என்று சொல்லி இந்த பூலகத்தார ஆளுகை செய்ய போகிறார் என்று தேவதூதன் லூக்காவில் சொல்லுகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக அவர் பூமியில் ஒரு ராஜாவாக பிறக்க போகிறார் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஒரு பெண்ணின் வயிற்றில் அவர் பிறக்கிறார். ஏசாயாம் 7ஆம் அதிகாரம் 14 - 16 வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14 - 16 வரைக்கும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தடுத்துக் கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிவதற்கு முன்பே நீர் அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து பிறப்பை ஆதியாமத்திலிருந்து இப்படி நிறைய எண்ணாமத்திலிருந்து அறிவித்து வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெய்வகுமாரன் என்பதனால வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
ஆனால் ஏசாயா பக்தன் மூலியமாக தான் சொல்லுகிறார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவையாக, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிவதற்கு முன்னே அருவருக்கிற தேசம் 2 ராஜாக்களாக விட்டுவிடப்படும் என்று சொல்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பெறுகிற வரைக்கும் 2 ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்வார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அதற்கு பாத்திரவான்களாக தன்னை மரியாள் அர்ப்பணித்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக உன் சந்ததியின் நடுவில் அவர் பிறப்பார். எரேமியா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அவர்களுடைய பிரபு அவர்களை ஒருவனாய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா பக்தன் மூலமா அறிவிக்கிற பிரகாரம் உன் சந்ததியிலிருந்து உன் நடுவிலிருந்து அவர் தோன்றுவார். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய சுவிசில் பார்த்தீங்கன்னா அந்த பற்றிகள் கொடுத்துருப்பாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படைக்குள்ளாக உன் சந்ததியிலிருந்து ஒரு குமாரன் வெளிப்படுவார், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி சில சான்றுகள் அடிப்படைக்குள்ளாக தான் நிர்ணயிக்கப்பட்ட பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு சில சான்றுகள் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டுவதற்காக நாம் சுட்டி காமித்தோம். ஆனால் இயேசு இன்னைக்கு பிரதான நாம் தியானம் செய்ய போகிற விஷயம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 4 ஊர்களை சொல்லுகிறார். ஏன் இந்த 4 ஊர்களை சொல்லுகிறார் என்பதுதான் நாளுக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே இயேசு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே 8ஆம் வாசித்த பிரகாரம் சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். கிழக்கு தேசம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா, இதெல்லாம் கிழக்கு தேசம் என்று சொல்வார்கள். நானும் நம்ம தேசத்துக்கு பற்றி நம்ம நல்லா தெரியும். நம்ம ஆளுங்க நல்ல வான சாஸ்திரிகள். இவர் வான சாஸ்திரி இவங்களை வேலை என்னன்னு பார்த்தா வானத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறத வேலை தான். அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்போனா இதில் என்ன நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணுற போது ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. இப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அறிந்திருக்கணும். ஏன்னா அறிந்திருந்தால் இப்படியே இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவருடைய பிறக்கும் போது நட்சத்திரம் தோன்றி என்று ஏற்கனவே அவர் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்ததுனால தான் நட்சத்திரத்தை பார்த்த பிறகு அதை உணர்ந்து கொள்கிறார்கள், மேசியா இயேசு பிறந்துட்டார் என்று சொல்லி. ஏற்கனவே அந்த சாஸ்திரங்கள்லாம் வேணும் கற்று இருக்கணும். ஏன்னா கற்று இருந்தால் தான் அதை ஈக்குவல் பண்ண முடியும். அது போய் தெரியாமல் இருந்தால் அவங்க தெரியாமல் போயிருக்கும். ஏற்கனவே அவர்கள் அறிந்திருந்ததுனாலே அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேவனுடைய மார்க்கம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, சுவிசேஷமெல்லாம் அந்த கிழக்கு தேசத்தெல்லாம் அவர் என்னை கேட்டிருக்கிறாங்க, அதில் வாழ்ந்துருக்கிறாங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படைக்குள்ளே தான் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே மேசியா பிறந்துட்டார், அவர் தான் உலகத்துக்கு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் போய் நாம் எல்லாம் பார்த்து வணங்கி கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிரயாணங்கள் 2 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் அல்ல, 2 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு கடந்து வந்து நேரம் எங்கே பண்ணுறாங்க, ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு வராங்க. அவருடைய அரண்மனைக்கு வரும்போது, ஏன்னா ராஜகுமார் எங்கே பிறந்திருப்பார், அரண்மனையில் தானே இருப்பார் என்று சொல்லி அந்த அரண்மனைக்கு போகும்போது அங்கே கடந்து போகிறாங்க. அங்கே ஏரோது ராஜா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே என்று சொல்லி அங்கே அவர்கிட்ட இப்படி நடக்கலை என்று சொல்லி அவளை அனுப்பி விடுகிறான்.
அப்படி அனுப்பிவிட்டு அங்கே இருக்கிற எல்லா வேத சாஸ்திரிகள் கூப்பிட்டு என்னமோ புதுசாக வந்தானோ என்னவே மேசையை பிறந்திருக்கான்னு கேட்குறானுங்க, அப்படி ஒரு நிகழ்வு இங்கே இல்லையே என்று அது குறித்து கேட்குறாங்க. அப்படி கேட்க போது அதுக்கு சொல்லுகிறார்கள், பிரதான ஆசார ஜனத்தின் வேதபர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவனர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அதற்கு யூதாவில் பெத்லகேம் பிறப்பார். அது என்னவென்றால், யூதா தேசத்தில் பெத்லகேமே யூதாவின் பிறப்புகள் என்னும் சிறியவன் அல்ல, என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் பிறக்கிறார். உடனே அவனுக்கு என்ன உண்டாச்சுன்னா, இப்போ மேசியா பிறந்துட்டார்னா அவர்களும் இந்த பட்டத்துக்கு ராஜா ஆயிடுவார். அப்போ அடுத்தபடி நம்மளோட தலைமுறை இருக்காது என்று சொல்லிட்டு, அந்த குழந்தை எங்கே இருக்கு என்று நீங்கள் பார்த்து கொண்டு வந்து என்னை அறிவியுங்கள், நானும் போய் அந்த குழந்தையை வணங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறான். இந்த சம்பவம் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போம். இங்கே அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் 1000க்குள்ள சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டும் என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களே பூர்வத்தினுடையது என்று பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அநாதி நாட்களுக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டது. யூதாவில் உள்ள பெத்லகேம் என்று சொல்லி அந்த ஒரு சிறிய நகரத்திலிருந்து புறப்பட்டு அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். பெத்லகேம் அந்த பெயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. அதே போல் பெத்து என்பது பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை சார்ந்த விஷயங்கள், அது உன்னதமான கோதுமையினால் செய்யப்படுகிற ஒரு ஆகாரம். அந்த பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற பல பொருள்கள் உள்ளடங்கினது. அது ஒரு சிறிய ஊர். அந்த பெத்லகேம் என்று சொல்கிற பார்த்தீங்கன்னா, தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெத்தேல் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு வசனத்தோட வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அது தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறது. அல்ல ஆவிக்குற அர்த்தமாக பெத்லகேம் என்பது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடு. அந்த வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக அருமரட்சகராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வீடாக உருவாக்குகிறார். அந்த வீடுகளை போய் என்ன பண்ணணும், நாம் எப்படி ஆலயத்தில் வந்து நாம் தொழுது கொள்கிறோமோ அதே போல் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவகுமாரன் நமக்குபடியாக ஒரு தேவனுடைய ஆலயமாக வருகிறார். அவர் ஆலயமாக கடந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஆலயத்தில் போய் நாம் தேவனை தொழுது கொள்கிறோமோ அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், நாம் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்பது பிதாவுடைய வீடாக வருகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது, பிதாவிடத்தில் போக முடியாது. இப்போ தேவனை நம்ம பார்க்கப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாடு காலத்தில்
அப்படி தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்பட்ட ஒரு இடத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அதை சுதந்திரித்துக் கொள்கிறார். அவரே தேவனுடைய ஆலயமாக மாறுகிறார். இப்போ தேவனாய் கிறிஸ்து ஒரு தொழுது கொண்டாதான், அவரை நமஸ்கரித்தால் தான் நீங்கள் பிதாவை நீங்கள் பார்க்க முடியும். அவர் நிறைய இடத்துல சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா இல்லாமல் நான் கிடையாது, நான் இல்லாமல் பிதா இல்லை என்று சொல்லி அவர் சுட்டி காமிப்பார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் தேவனை தான் வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய ஆலயமாக மாறுகிறார். ஆனால் பிதாவாகிய தேவனை நீங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், பிதாவாகிய தேவனை அடையப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அல்லாமல் நீங்கள் அதை அடைய முடியாது. ஆனால் அவர் சொல்லப்படுகிற பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய ஊர், நீங்கள் அதை நிறைய உள்ளே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டுக்கொட்டாயில் பிறந்தான்னு சொல்லுவாங்க, சத்திரத்தில் பிறந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் இயல்பாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரயாணங்கள் வரும்போது, குடிமதிப்பு எழுவதற்கு திட்டமிடும் போது, அவர் பிரயாணமாக வரும்போது அந்த குழந்தை பிறக்கிறது. அதுக்கு வேதத்தில் உன்னதப்பட்ட ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு தொழுவம் சத்திரன் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா குட்டி ஈன்ற பிறகு நிறையா ஆடு மந்தையும் மாட்டு மந்தையும் நிறையா உண்டு. ஆட்டு மந்தை அந்த குளிர் காலத்தை என்ன பண்ண, ஆட்டு குட்டி போட்ட பிறகு ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க. அந்த தொட்டி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நாள் கட்டியிருப்பாங்க. நம்ம சுண்ணாம்பு யூஸ் பண்ணுற பாருங்களா, அந்த சுண்ணாம்புனால ஒரு தொட்டி அமைச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஹீட்டாக இருக்கும். இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பிறக்கிற ஆட்டுக்குட்டியை கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுண்ணாம்பு தொட்டியில் வைத்து அந்த குளிர்காலத்தில் வளர்ப்பாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் பயங்கரமான ஒரு குளிர்காலம். அந்த குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் சுற்றி அந்த தொட்டியில் பஸ் வைக்கிறாங்க. அந்த தொட்டியில் ஆட்டு கொட்டாயில் வைக்க முடியாது. அந்த தொட்டியோடு தான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சத்திரத்தில் எல்லாரும் குடிமதிப்பு எழுவதுன்னு எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணனா அந்த குழந்தைய அந்த சத்திரத்தில் கொண்டு வைக்கிறாங்க. இதை அந்த 3 கலந்து வரும். அவர் பிறக்கிறது அந்த பெத்லகேம்ங்கிற ஊரில் பிறக்கிறார். அதை என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொட்டியில் அந்த குழந்தைய வைக்கிறாங்க. ஒரு வெள்ளை துணியை சுற்றி, அது என்ன ஆட்டுக்கொட்டையில் வைக்க முடியாது. அது கொண்டு போய் எங்கே பண்ணுறாங்கன்னா சத்திரத்தில் எல்லாம் கூடி இருக்கப்படும் போது அந்த குழந்தைய சத்திரத்தில் நடுப்புற வைக்கிறார்கள். இதனால தான் நீங்கள் அவங்க இயேசு பிறப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டு தொழுவோம், வேதத்தில் சத்திரம் என்று எழுதியிருக்கும். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெத்லகேமில் பிறந்தார் என்று சொல்லியிருக்கும். இந்த 3ம் கவரேஜ் ஆகி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெத்லகேம் என்கிற அந்த வழிப்பிரகாரம் பிறந்து அது ஆட்டுக்குட்டியுடைய அந்த தொழுவத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாத்திரத்தில் வைத்து அதை கொண்டு போய் சத்திரத்தில் வைக்கிறார். ஏன்னா குளிர்காலம், அந்த குழந்தைக்கு இந்த அனல் வேண்டும் என்பதற்காக இந்த 3 நிலைகளுக்குள்ளாக அந்த குழந்தையை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்கிறார்கள், வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீதில் இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களே சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருக்கிறார்கள். இங்கே சொல்லுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் போது எல்லாருக்கும் பெரிய குழப்பம் உண்டாயிடுது. அப்போ அந்த வார்த்தை சுட்டி காண்பிக்கிறார்கள், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆனால் அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெத்லகேம் என்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய வீடு. அந்த வீடுங்கிற சூழ்நிலைகளை அவர் தன்னை பிறப்பிக்க தெய்வ சுத்த வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நாம் இறைமார்க்கு அதில் பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா இயேசுவை இல்லாமல் ஒருவனும் நித்திய ஜீவன் அடைய முடியாது. இயேசுவை தொழுது கொள்ளாமல் நான் மறுஜென்மத்து கடந்து போக முடியும் என்பதனாலே அந்த பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற உன்னதமான வீடு
உன்னதமான தேவனுடைய நகரம் என்று சொல்லி அதற்கு பேர் சூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அது தொடர்ந்து நாம் கவனிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மூணு 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் நாம் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கு என்று அறியாது இருக்கிறீர்களா? ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பெத்லகேம் என்பது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடு. கிறிஸ்து அங்கே பிறந்திருக்கிறார். சின்ன ஊர் என்று சொல்லி உன்னதமான கோதுமை என்று சொல்லப்படுகிறது. அங்கே பல அர்த்தங்கள் ஒப்பிடுகிறார். நம் இறை சன்னிதானத்தை பெத்லகேம் என்பதை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2வதாக வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடிவான். ஆதலால் நீ எடுத்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இடிச்சுக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றார். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளைகளை கொலை செய்ய தேடுவார். அதனால் எழுந்த பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. 2வது எந்த ஒரு சுட்டி காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எகிப்து. எகிப்து என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அடிமைப்படுத்தின ஒரு தேசம். 400 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தமாக அடிமைத்தனத்தில் இருக்க நம்மை விடுதலையாக்கப்பட வேண்டும். அவர் 2வது எகிப்து சுட்டி காட்ட காரணம் அடிமைத்தனத்தில் காணப்பட நாம் பாவம், சாபம், வியாதி பலவிதமான நிலையில் அடிமைப்பட்டு இருக்க நம்மை விடுதலையாக்கப்பட வேண்டும். அதனுடைய உதாரண தத்துவமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எகிப்தை சுட்டி காமிக்கிறார். அதில் முதலாவது பார்த்த சம்பவம் நாம் தேவனுடைய வீடாக இயேசு வெளிப்படுகிறார். அந்த ஆலயத்தில் போய் அவர் தொழுது கொண்டாதான் நீங்கள் பிதாவை அறிய முடியும். 2வதாக இயேசு கிறிஸ்து மூலியம் நாம் கொடுக்கப்பட்ட பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் எகிப்து என்று சொல்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்க வெளிச்சம் உதித்தது. சொல்லப்படுகிற வெளிச்சம் என்பது ஏதோ நம்ம இந்த லைட்டு கிடையாது. மனிதன் பாவம், சாபம், வியாதியில் கட்டப்பட்டிருக்கிற அவனை விடுதலை ஆக்குறார். ஏன்னா உலகத்தில் இதுவரைக்கும் அறிந்திருக்க முடியாத மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது அந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடந்து போனான் என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 9:6. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் பலியை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இப்படி பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற வியாதியில் காணப்பட்ட ஒரு மனிதனை அவர் விடுதலை ஆக்குறார். ஏன்னா பாவம் மன்னிப்பு என்பது தேவன் யாருக்கும் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததே கிடையாது. முதல்ல புதிய ஏற்பாடு தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளை ஏதோ பாவத்தில் உண்டாக்கப்படுகிற வியாதி மாத்திரமில்லாமல் நீங்கள் சுவிசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரிடத்தில் கடந்து வந்து நன்மை பெற திரும்பி போன ஒரு மனிதனு கூட கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்தாலும் சரி, குருடனை, முடவனை, மரித்தவர்களெல்லாம் எழுப்பி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மனிதன், இருளிலே காணப்படுற மனிதனை அவர் முழுவதும் விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் எகிப்து என்பதற்கு ஏதோ சுட்டி காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதனை அவர் முற்று விடுதலையாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இப்படி அங்கே ஓசியா தீர்க்கதரிசியில் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் அவருங்க நடைமுறைப்படுத்துகிறார். எகிப்துன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து மொழியில் சோலா பீட்டான்னு சொல்லுவாங்க. எகிப்து மொழியில் சோலா பீட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைக்கின்ற கடவுளின் உருவம் என்று சொல்வார்கள், தேவனுடைய சாயல் என்று சொல்வார்கள். அங்கே சொல்லப்படுகிற அந்த எகிப்து என்பதற்கு எகிப்து மொழியில் பார்த்தீங்கன்னா சோலா பீட்டான்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சாயலாக மனிதன் உருவாக்கப்பட்டவன். அவன் உருவாக்கப்பட்ட மனிதன் அவன் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட என்பதற்காகவே அவர் எகிப்து சுட்டி காமிக்கிறார். ஏன்னா நம்முடைய யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தில் காணப்பட்ட எகிப்தில் இருக்கிற ஜனங்களை மோசேயை கொண்டு என்ன பண்ணார்? தேவன் விடுதலை ஆக்கினார். அப்போ எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிற மனிதனை தேவன் விடுதலை ஆக்கினார் என்பதற்காக எகிப்துக்கு இப்படியாக நீ ஓடிப்போய் என்று சொல்கிறார். அடுத்தது 3ஆவதாக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் வாசிப்போம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த வாசிங்க. கொண்டாடும் மலைக்கு கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராஜன் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறிற்று. இங்கே சொல்லப்படுகிற 3ஆவதாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் வசனத்தை வாசி. அப்போ எரேமியா 31:15 வாசிக்கிறேன். ராமாவிலே காணப்படும் சத்தமான அழுகையுமான கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவர்களின் தன் ஆறுதல் அறியாதிருக்கிறார் என்று கட்டளையிடுகிறார். இப்போது இங்கே சொல்லப்படுகிற சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மத்திய 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சாஸ்திரியிடம் சொல்லப்பட்ட சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் அந்த குழந்தைய பார்த்துடுவாங்க, நானும் வந்து வணங்கி கொள்ளுகிறேன். சாஸ்திரிகள் கடந்து வருகிறார்கள், அந்த குழந்தையை பார்க்குறார்கள், அவளை வேறு வழியாக கடந்து போக சொல்லிட்டார். இங்கே ஏன் ராஜாவோட அரண்மனை கொண்டு போனான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் வேதத்தில் ஒரு 3 பேருக்கு தான் தெரியும். பெற்றெடுத்த தன் தகப்பன் தாய்க்கும், ஆட்டு மந்தம் மேய்த்து கொண்டு இருக்கிற மேய்ப்பர்களுக்கு, சிமியோன் என்கிற ஒரு மனிதனுக்கு, குழந்தை பிறந்திருக்குங்கிற சாஸ்திரிகளுக்கு, இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உலகம் முழுவதும், இஸ்ரேல் தேசம், யூதா தேசம் முழுவதும் இயேசுடைய பிறப்பை பலமாக சாஸ்திரிகள் வேதப்பரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்த நற்செய்தி போகலை. ஏன் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி அங்கே ஒன்றுமே சொல்லியிருந்தாங்கன்னா ஏரோது ராஜா அந்த குழந்தையை கொன்று விடுவான். அதன் அடிப்படைக்குள்ளாக யாரும் அங்கே போய் சொல்லலை. ஆனால் குழந்தை பிறந்த செய்தி உலகத்துக்கு எல்லாருக்கும் போக வேண்டும் என்பதனால அங்கே யாரை மையப்படுத்துகிறான்னு பார்த்தா சாஸ்திரிகளை மையப்படுத்துகிறார். வேறு அந்த ஊரில் யாராவது போய் சொல்லியிருந்தா அவனை பிடிச்சி வச்சுக்க, எங்கே குழந்தை பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை கடந்து போய் அந்த குழந்தை என்ன பண்ணிடுவாங்க? கொன்னுடுவாங்க. இப்போ செய்தி வெளியிலாக வேண்டும், அந்த குழந்தையும் காப்பாற்றப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளே தான் வானத்தில் நட்சத்திரத்தை உண்டாக்கி
இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்கான்னு வச்சுங்களோம், நீங்கள் போய் ஒரு சத்தியம் சொல்லணும்னா யோசிப்போம், நம்ம சொன்னால் கேட்பாரா கேட்க மாட்டான்னு யோசிப்போம். கடவுளே சொன்னால் கூட என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். அந்த ஆள் என்னச்சா பண்ணுவோம். இப்போ வெளியில் உள்ளவங்களாம் இப்போ அவன் நம்ம கடவுள் தான் நம்ப சொல்லலாம், கேட்டால் கேட்கறான் போகிறான். அந்த மனிதன் அறியாத வேறு ஒரு பட்டணத்துக்குள்ளவங்க வந்து தைரியமாக சொல்லிட்டு போவான், ஏசாமி ராத்திரி வந்தார் இப்படி சொன்னார் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் உள்ளூரை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அந்த நற்செய்தி பூமிக்குள்ளே எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிழக்கிழந்து சாஸ்திரிகளை கொண்டு போயிட்டு அதை சொல்லியாச்சு. அந்த செய்தி பார்த்தீங்கன்னா ராஜ அரண்மனையிலேருந்து நிச்சயமாக சந்தோஷமாக தான் கடந்து போகணும், மேசே பிறந்துட்டார் என்று சொல்லி. ஆனால் ஏறுது ராஜா அப்படியாக அதை சந்தோஷப்பட முடியாது என்பதனாலே அந்த செய்தி அப்படியாக பூமியில் அப்படியாக ஒரு கண்ணீரோடு விளங்க செய்கிறார். வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 14,000 குழந்தை கொண்டதாக சொல்லப்படுறாங்க. ஏறத்தாழ 14,000 குழந்தை அன்றைய காலகட்டத்தில் 2 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகள் அப்படியாக கொலை செய்தார்கள் என்று சொல்லி. ஏன்னா இப்போ சாஸ்திரிகள் மாறி போனதுனாலே அவங்கள்ட்ட பேசின எல்லா காலகட்டத்தை பார்த்து ஏறத்தாழ அந்த குழந்தைக்கு 2 வயசுக்குள்ளே இருக்கும். ஆனால் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்கள் என்று சொல்லப்படுகிறான். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த ராமாவல் என்று சொல்லுகிற நீங்கள் அது எபிரேய மொழி பார்த்தீங்கன்னா ரேமான்னு சொல்லுவாங்க. நிறைய நீங்கள் பிரசங்க பார்த்தீங்கன்னா ரேமாலாம் சொல்லுவாங்க. அது எபிரேய மொழியில் காணப்படுற ஒரு வார்த்தை. அதன் அடிப்படைகளாக அந்த குழந்தைகள் அப்படியாக கொலை செய்கிறார்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 வாசி. ஆதியாகமம் 35:16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணமாய் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருந்து வச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இங்கே நாம் சன்னிதானத்தில் பார்க்கிறோம் 35ஆம் அதிகாரம் 15 வாசிரம். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டார். பின் பெத்தேலை விட்டு பிரயாணமான புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சு அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனியாம் என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனை அவனுக்கு பென்யாம் என்று பெயரிட்டாள். ராகேல் மரித்து பெத்லேகம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அதை தான் அங்கே ஒப்பிடுகிறார். தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ராமாவிலே ராகேல் அழுதாள் என்று சொல்லி, அவளுக்கு குழந்தை பிறக்க பிரசவ காலம் வரும்போது குழந்தையை பெற்று எடுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தையை அவள் பார்க்க முடியல. அந்த குழந்தை பெற்றெடுத்து அவள் வளர்க்க முடியாமல் அவள் அழுது மரணம் அடைகிறாள். அதன் அடிப்படையில் அங்கே ஒப்பிடுகிறாள். ராமாவிலே ராகேல் தன் குழந்தைக்கு அழுதது போல அந்த குழந்தை பெற்றெடுத்து அவள் சமாதானமாக பார்க்க முடியாது போல ஏரோதராஜ் அப்படியாக ஒரு பெரிய மரண ஓலத்தை உண்டாக்குறான். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளெல்லாம் அவன் கொலை செய்ய சொல்லுகிறான். ஆனாலும் இயேசு என்ன பண்ணல, கொலை செய்ய முடியாமல் அவர் தப்பிவித்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இந்த ராமா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த ஒரு ஊர். அதான் முக்கியம். இந்த ராமா என்கிற அந்த பட்டணத்தில் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த ஊர். நிறைய தீர்க்கதரிசிகள் அந்த பட்டணத்தில் தான் இருந்தாங்க. அது தீர்க்கதரிசி பட்டணம் என்ற பேர். ஆனால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கே
ஏரோது ராஜா இவ்வளோ தீர்க்கதரிசிகள் இருக்கிற ஒரு பட்டணம், குழந்தைகளை பிறந்து இவங்க எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு கடுக்கோம் வந்துடுச்சு அவனுக்கு. என்கிட்ட இந்த குழந்தை பிறந்த ஏன் இவங்களாம் வந்து சொல்லலைன்னு சொல்லி அது அந்த பட்டணம் முழுவதும் தீர்க்கதரிசிகள் ஆளுகிற ஒரு பட்டணம். இப்போ நம்ம ஒரு பட்டணம் சொல்லுவோம், அதே போல் அந்த ராமாயணுக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த ஒரு ஊர். அதனால் அங்கே எல்லா தீர்க்கதரிசி பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று சொல்லி ஏரோது ராஜா கட்டளை கொடுக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளே தான் அங்கே எல்லா பட்டணத்தை விட அங்கே அதிகமாக கூக்குரல் உண்டாச்சு. ஒரு குழந்தை கூட அந்த பட்டணத்தை விடாது என்று சொல்லி இனிமேல் தீர்க்கதரிசிங்கிற ஒருத்தன் எவனும் பிறக்கக்கூட அந்த பட்டணத்தில் சொல்லி அவன் அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாதான் இப்போ பெத்லகேமில் எவ்வளவு ஊர்கள் இருக்கிறது. ஏன் இந்த ராமாயணங்கிறது மட்டும் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி வாழுகிற ஒரு இடம். அதில் எந்த ஒரு தீர்க்கதரிசி குழந்தைகளும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவன் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தினால்தான் அங்கே ராகேல் தான் ஒரு குழந்தை பெற்று அவள் வளர்த்து இப்படி ஆளாக்கப்பட வேண்டிய எண்ணினால், ஆனால் அவள் அதை பார்க்க முடியாத போச்சு. அதேபோல் தீர்க்கதரிசிகள் தான் பிள்ளைகளை பெற்று தேசத்துக்கு அப்படியாக தீர்க்கதரிசி அனுப்பப்பட வேண்டும், தேவனுடைய நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணி அந்த பட்டணத்தில் காணப்பட்டார்கள். அது எல்லாம் அழிக்கப்பட்டதாக நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இதை எழுத வரலாற்று 14,000 குழந்தை கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 4வது வாசிப்போம். மத்திய 2ஆம் அதிகாரம் 22-23. நான்காவதாக எகிப்திலபடியாக ஏரோதுக்கு பதிலாக அவனுடைய மகன் கடந்து வந்ததினாலே தேவன் தூதர்கள் மூலியமாக அறிவித்து, நீ போய் இப்படி மீண்டும் என்ன பண்ணுங்க, நாசரேத்தில் குடியிரு. நாசரேத்துன்னு பார்த்தீங்கன்னா நசரேயர்கள், அதாவது தேவனுக்கு தன்னை நசரேயர்களாக திருமணமாகாத ஒரு வாழ்க்கை, அது நசரேயன்னு சொல்லுவாங்க. அருமரச்சர இயேசு கிறிஸ்து நசரேயராக காணப்பட்டு அந்த நிலைகளை அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருக்கு தன்னை படைத்தவர்கள், தேவனுக்கு தன்னை பிரித்து எடுத்தவர் என்று அர்த்தம். நசரேயன் விருதம் என்று சொல்லுவாங்க. சிம்சோனை பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு வாக்கு கொடுப்பார், உனக்கு மனோக பாதி உனக்கு பிறக்கிற அந்த பிள்ளை நசரேயனாக இருக்கப்பட வேண்டும், மதுபானம் திராட்சரசு குடிக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சிம்சோனுக்கு நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நசரேயனாக பிறக்கிறார். அவருடைய வாழ்க்கை திருமணமாகாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னொரு அது பொருள் பதில் கிளை என்று சொல்லுவாங்க, தேவனுடைய கிளை என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துபடியாக நிலைப்படுத்தி கொண்டார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஏசாயா 11. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேறுகளிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்ல தேவனுடைய கிளை என்று அர்த்தம். பிதாவுடைய சன்னிதானத்திலிருந்து கடந்து வந்தவர். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்தை கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களை என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு
இப்போது இங்கே பார்க்கிறோம், எலிசபெத்துக்கு தேவதூதன் அறிவித்து அவள் 5 மாதம் கடந்து போன பிறகு 6ஆம் மாதத்தில் காபிரேல் என்னும் தூதன் கலேலிலே நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டால் அந்த கன்னியின் பேர் மரியாள். அதனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மரியாள் என்கிற கன்னிப்பின் வயிற்றில் பிறப்பாள் என்று சொல்லி தூதன் எலிசபெத்துக்கு அறிவிக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்ததை பெத்லகேம் என்று சொல்லப்பட்டிருக்கும், நீ எகிப்துக்கு ஓடிப்போய் என்று சொல்லப்பட்டிருக்கும். ராமா என்கிற ஊரை அங்கே ஒரு கொலை நடக்கிறது. தொடர்ந்து இப்படியே நாசரேத் என்று சொல்லப்படுகிற அங்கே வெறும் நஸ்ரேயர்கள் தான் வாழ்வாங்க. அந்த இடத்துல திருமணம் ஆகாமல் அங்கே தங்கி தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வேதப்பர பரிசேயர் இப்படி அநேகர் அங்கே காணப்பட்டார் என்பதனாலே அவர் நாசரேத்தில் தான் அவர் சொந்த ஊர் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி தேவ சன்னிதானத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் உருவாக்கி கொண்டார் என்பதனாலே அவர் அந்த ஊரில் அப்படியாக அவர் தெரிந்து கொள்கிறார். ஏன்னா இப்போ எத்தனையோ ஊரில் இருக்கிறாங்க, ஏன் மரியாள் அங்கே போய் தெரிந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்று வாழக்கூடிய மனிதர்கள் இருந்த பட்டணம். ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசரேத் அங்கே அநேக மனிதர்கள் அப்படியாக தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைத்து தேவனுடைய ஊழியங்களை செய்யப்பட்ட ஒரு இடம். இந்த ஒவ்வொரு ஊரும் பார்த்தீங்க, இந்த நாசரேத் என்பது அன்னகராக இருந்து ஊழியம் செய்கிற இடம். ராமா என்பது பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருந்து ஊழியம் செய்கிற இடங்கள். இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் பெத்லகேம் என்பது பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய வாசஸ்தலம் அந்த ஊர். ஆனால் தேவன் வாசம் பண்ண இடம் யாக்கோபுக்கு தனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த இடம் என்பதனாலே அது தேவன் நகரம் என்று சொல்கிறது. அந்த நகரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் அது சொந்த ஊர் நாசரேத். அந்த குழந்தை வளர்க்கப்படுகிற இடம் ராமா. ஒவ்வொன்றுக்கும் ஏன் கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் தீர்க்கதரிசியாக அங்கே காணப்படுகிறார். ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தா தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட நஸ்ரேயன் என்கிற விருதத்தை பெற்றுக்கொண்டதினாலே அவர் நாசரேத் என்ற ஊரில் தான் மரியாளை தெரிந்து கொள்கிறார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மையை அடிப்படைகளை வைத்து தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஊர்களை நடைமுறைப்படுத்த ஒரே அதிகாரத்தில் இந்த 4 ஊர்களை மையப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பண்டிகையை நினைவு கூறுகிற நாம் எல்லாம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். 2வது எகிப்து என்று சொல்லப்படுற அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். 3வது அப்படியாக தீர்க்கதரிசி என்பது 3 காலத்தில் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். நடந்த காலம், நடக்கிற காலம், நடக்க போகிற காலம். இந்த 3 காலத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த தீர்க்கதரிசி ஒப்பிடப்பட்டுகிற தேவனுடைய மறைப்பொருளுக்கு சொந்தக்காரர்களும் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதான வாழ்க்கையாகவும் 3 காலத்தையும் அறிந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 4வது அப்படியாக நஸ்ரேயர் என்று வேதம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களால் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோகராஜன் தங்களை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவனை ஏற்றுக்கொள்ள கடவான். ஒரு திருமணம் ஆகாத ஒரு வாழ்க்கையை அன்னகர் என்று சொல்கிறது. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக ஒரு திருமணம் இல்லாத வாழ்க்கையை தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனித வாழ்க்கை விவாகமானவன் ஆவாத போல தன்னை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நஸ்ரேயன் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக நாம் கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்ம நிலைகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அருமரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு பிறந்து
தன் அர்ப்பணிக்கப்பட நோக்கத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவரே தேவனுடைய ஆலயமாக உருவாக்கப்படுகிறது. அவர் மூலம் தேவனை நாம் பார்க்க முடிகிறது. அவர் இல்லைன்னா தேவனை நாம் சந்திக்க முடியாது. இந்த பூமியில் கடைசி காலத்தில் காணப்படுற நாம் எல்லாம் கிறிஸ்து சாயலாக தேவனுடைய ஆலயமாக தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். எகிப்து என்று சொல்லப்படுகிற அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கி கொள்ளப்பட வேண்டும். பார்வோன், ஏரோது ராஜா இவர்கள் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டது போல தேவனுக்குண்டபடியாக நாம் அடிமைகளாக காணப்படாமல் 2 கொரிந்தியர் சொல்லுகிற பிரகாரம் ஒரு புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாற வேண்டும். பழமைகளெல்லாம் ஒழிந்தபடியாக இந்த ஆலயம்படியாக ஒரு பரிசுத்தமான புதிதாக்கப்பட்ட ஆலயமாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. 3வது அப்படியாக 3 காலத்தும் அறியக்கூடிய வாழ்க்கை அடைந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி போல நாம் 3 காலத்தை அறிந்து நாம் இந்த பொல்லாத அக்கிரமம் பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போக தன்னை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். 4வதாக நஸ்ரேனுகளை காணப்படுவது போல, ஏன்னா வேதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுற இயேசுவே நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் வளர்ந்து பெறுகிற வரை பாலும் தேன் என்ன பண்ணார்? சாப்பிட்டார். திராட்சை மதுபானமும் விளக்கப்பட்டது. அதே தான் நீங்கள் சிம்சோனுக்கு தேவன் சொல்லுவார், யோவான்சானுக்கு தேவன் சொல்லுவார். ஆனால் நஸ்ரேனாக யார் ஒரு மனிதன் தன்னை உருவாக்கி கொள்கிறானோ அவன் தன் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. நஸ்ரேன் பார்த்தீங்கன்னா சடை வளர்த்துக்கணும். நாங்களாம் சடை வளர்த்துக்கிறது ஆசைப்பட்டோம். அப்பயே சடை வளர்த்து தாடிலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்னே பாசு விட மாட்டேன், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இல்லைன்னா தாடி சடையோடு தான் போயிட்டுருப்போம். நஸ்ரேனில் அவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இறந்து போன வீட்டுக்கெலாம் போகக்கூடாது. பழைய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நஸ்ரேனி விரதம் என்பது அவர்களபடியாக தான் சவரம் கத்திப்படக்கூடாது, இறந்து போன வீட்டுக்கு போகக்கூடாது. வித்தியாசமாக ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த பூமிக்குள்ளாக வாழணும். பொதுவாக நீங்கள் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடைப்படுத்தி தான் தேவ சமூகத்தில் அறிமுகத்தர் இயேசு கிறிஸ்துபடியாக நாசரேத் என்று சொல்கிற நஸ்ரேயர்கள் வாழக்கூடிய நிலையில் அவர் சொந்த ஊர் என்று சொல்கிறது. அந்த ஊரில் தான் மரியாள் என்ன பண்ணுறார்? தேவன் தெரிந்து கொண்டு போய் அங்கே அறிவிக்கிறார் எலிசபெத்துக்கு, உன் இனத்தானாகிய என்று சொல்லிபடியாக 2 பேருமே சொல்லுகிறார். அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவளை போய் பாரு என்று சொல்லி மரியாள்கிட்ட சொல்லுவாள். இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி தான் தேவன் இப்படி இந்த 4 ஊர்களை இந்த 2ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா எவ்வளோதோ ஊர்கள் இருக்கிறது, அதெல்லாம் தேவன் சொல்லாமல் ஏன் இந்த 4 ஊர்கள் நடைமுறைப்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைகள், இது நிறைய பல நிலைகள் ஒப்பிடுகலாம். கடைசி காலத்தில் தெய்வத்திட்டு நாம் எதிர்கொண்டு போகப்படும் போது எப்படி எகிப்திலிருந்து ஓடி போய் என்று சொன்னாரோ அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் நமக்கு அந்த கதை தான். நம்மளை கொல்லுவதற்கு அழிப்பதற்கு முற்படுவார். அந்த பட்டணத்தை நாம் ஓடி போக வேண்டும். அந்த பட்டணத்தை ஒரு பாதுகாப்பை கருத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துவார். இதன் அடிப்படைக்குள்ளே தான் நாம் இயேசு பிறப்பை பல நிலையில் நான் தியானம் செய்தாலும் ஒவ்வொரு வார்த்தையோட மகத்துவங்கள் நாம் புரிந்து கொள்ளப்பட. சும்மா ஏதோ பிறந்தார் சொல்லுறது முக்கியம் இல்லை. அந்த பிறந்தோட நோக்கம் என்ன? ஏன் பெத்லேகளை தேவன் பிறக்க வைக்கிறார்? ஏன் எய்த்தை விட்டு ஓடிப்போய் என்று சொல்கிறார்? ஏன் இப்படியா ராமா ஊரில் ஒரு கூக்கர்கள் உண்டாக என்று சொல்கிறார்? ஏன் நஸ்ரேன் என்று சொல்லி இப்படியா மரியாள் அங்கே போய் தெரிந்து கொள்கிறார்? இப்படிப்பட்ட நிகழ்வுகளை மையப்படுத்தி தான் இறைமார்க்கம் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவடியாக அவர் மையப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம்ம கடைசி காலத்தில் காணப்படுகிற